வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஏப்ரல் 4 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாமா? என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம பாட்டி வந்துட்டு நேரா ஹீரோவை பார்த்து, "ஐயா, என்னய்யா உன் வாழ்க்கையில மட்டும் இப்படி நடந்துக்கிட்டே இருக்கு?" ஹீரோ சொல்றாரு, "பாட்டி, நான் அத்தைகிட்ட வந்துட்டு சொல்லிட்டேன். இக்காரணம் முன்னிட்டும் நான் ரேவதியை வந்து சந்திக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் கண்டிப்பா அங்க போக முடியாது பாட்டி. நான் போனேன் அப்படின்னா கண்டிப்பா அத்தை கோவப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு பாட்டி." அப்ப பாட்டி சொல்றாங்க, "ஐயா, நீ போறதுக்கு யாரு என்ன சொல்ல போறா? நீ போ. அந்த ஈஸ்வரி என்ன சொல்றா அப்படின்னு நான் பார்க்குறேன். நீ போயா." ஹீரோ சொல்றாரு, "இல்ல பாட்டி, நான் போனா கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் போகல பாட்டி. தயவு செஞ்சு நீங்க என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ரேவதிக்கு என்னால ஏதாவது ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னா என்னால தாங்கிக்க முடியாது." பாட்டி சொல்றாங்க, "ஐயா, கண்டிப்பா ரேவதி உன்னை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அந்த ஈஸ்வரி ஏதோ ஒரு விஷயத்த சொல்லி மிரட்டி வச்சிருக்கா. எனக்கு என்னமோ இது எல்லாமே ஒரு சூழ்ச்சி அப்படின்னு தோணுது. ஈஸ்வரி எப்படா உன்னை ரேவதி கிட்டேருந்து பிரிக்கிறது அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா. அவ காத்துக்கிட்டு இருந்த மாதிரியே இப்ப இந்த விஷயமும் நடந்திருக்கு. நீ தயவு செஞ்சு வந்துட்டு போயிட்டு ரேவதிய பாரு. ஈஸ்வரி என்ன சொன்னாலும் நீ ரேவதிய பார்த்துதான் ஆகணும்." உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, "இல்ல பாட்டி, நான் சொல்றது கேளுங்க." அப்ப பாட்டி சொல்றாங்க, "இல்ல, நீ சொல்ற பேச்சு கேட்க மாட்டேன். நீ வாயா." அப்படின்னு நேரா ஹீரோவோட கையை பிடிச்சி நேரா ஈஸ்வரியோட வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போயிட்டு வீட்டு வாசல்ல நின்று, "ஏ ஈஸ்வரி, வெளியில வா." அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஈஸ்வரிக்கு சத்தம் கேட்டு, "என்னடா இது சத்தம் கேக்குது?" அப்படின்ட்டு வெளில வந்து பார்த்தா ஹீரோ நிக்கிறதையும் பாட்டி நிக்கிறதையும் பாக்குறாங்க. ஈஸ்வரி கேக்குறாங்க, "இப்ப எதுக்கு நீ வந்து தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? வீட்டுக்குள்ள என் பொண்ணு இருக்கா. அவளுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சும் நீங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தியோ இல்லை உயிரை பத்தியோ உனக்கு கவலை இல்லை அப்படிங்கிறத பத்தி நல்லாவே தெரியுது. இப்ப எதுக்கு உன் பாட்டியை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க?" பாட்டி சொல்றாங்க, "இங்க பாரு ஈஸ்வரி, என் பேரை ஒன்றும் இங்க வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இல்லை. என் பேரை வேண்டாம் அப்படின்னு தான் சொன்னான். ஆனா நான் என் பேரனுக்காக தான் இங்க வந்திருக்கேன். நீ பாட்டுக்கும் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படிங்கிறதுக்காக என் பேரனை இப்படி துரத்தி அடிச்சதுல ஒரு நியாயமும் இல்லை." நம்ம ஹீரோயினுக்கு வெளியில சத்தம் கேட்கறது தெரியுது. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, யார் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நேரா மாடியில போய் நின்று பாக்குறாங்க. பார்த்தா அங்க 2 பேர் நிக்கிறத ஹீரோயின் பாக்குறாங்க. ரொம்ப நேரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க அம்மாவும் வாக்குவாதம் பண்றத பாக்குறாங்க. பார்த்ததும் நம்ம ஹீரோயினுக்கு அவங்க என்ன பேசிக்கிறாங்க, சரி பக்கத்துல போய் நின்று கேட்டாதான் தெரியும் அப்படின்னு நேரா அந்த பேசிக்கிட்டு இருக்கிற வாசல்ல வந்து நிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி நேரா பாட்டியை பார்த்து, "இங்க பாரு, என் பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியும் உனக்கு. அது தெரிஞ்சும் நீங்க வந்து இங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னா என் பொண்ணோட வாழ்க்கையை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு நல்லாவே தெரியுது. இங்க பாரு, இதோட தயவு செஞ்சு போயிரு. என் பொண்ணு நல்லபடியா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்." அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "இங்க பாரு ஈஸ்வரி, என் பேரன் கூட இருந்தா மட்டும்தான் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வரும். அத முதல்ல நீ நல்லா ஞாபகம் வச்சுக்கோ." அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, "உன் பேரனால தான் இன்னைக்கு என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தே நடந்துச்சு. இல்லைன்னா என் பொண்ணு ஏன் இவ்வளோ பெரிய ஆபத்தை சந்திக்க போறா? இங்க பாரு, இவனை கூட்டிக்கிட்டு இப்பவே கிளம்புரு. என் பொண்ணு இதை பார்த்தா கண்டிப்பா யாருன்னு கேட்பா." அதுக்கு பாட்டி சொல்றாங்க, "கட்டின புருஷன் வந்துட்டு கூட இருக்கணும். ஆனா நீ விலைக்கு வைக்கிறியல்ல, நான் இப்பவே பஞ்சாயத்தை கூட்டி உனக்கு முடிவு கட்டுறேன்." அப்படின்னு. அப்ப ராஜா நேரா பாட்டிக்கிட்ட வந்துட்டு, "இங்க பாருமா, உனக்கே தெரியும் ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் இல்லை அப்படின்னு. இப்போதைக்கு வந்துட்டு ரேவதிக்கு ஃபோர்ஸ்ஃபுல்லா ஏதாவது பழைய ஞாபகங்களை கொண்டுட்டு வந்தா அவளுக்கு ஏதாவது பிரச்சனை நடக்கும் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா, நம்ம கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஸோ இப்போதைக்கு நீங்க ரேவதிக்கு தெரியாம தயவு செஞ்சு போங்கம்மா." அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. "என்ன இது, எனக்கு கல்யாணம் ஆகிருச்சா? இது என்ன பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இந்த விஷயத்த பத்தி நம்ம கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே. எனக்கு கல்யாணம் ஆகிருச்சுன்னு சொல்றாங்க, ஆனா என் கழுத்துல தாலியும் இல்லை. என்ன நடக்குதுங்க? ஏன் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள விரட்டுறாங்க? எதுக்காக என்கிட்ட உண்மையை மறைக்கிறாங்க?" அப்படின்னு ஹீரோயினுக்கு ஒரே சந்தேகமா இருக்கு. அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க, இந்த வீட்ல வேலைக்காரம்மாவா இருக்கிறது மீனாட்சி அம்மா. அவங்க கிட்ட போயிட்டு விஷயத்த கேட்கலாம் அப்படின்னு ஹீரோயின் நேரா மீனாட்சி கிட்ட போயிட்டு, "அம்மா, இது மாதிரி என்னம்மா நடக்குது இங்க? வெளியில யாரோ 2 பேரும் வந்து சத்தம் போடுறாங்க. அதுல ஒருத்தர் என்னோட புருஷன்." அப்படின்னு அந்த பாட்டியம்மா சொல்றாங்க. "உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? இந்த வீட்ல யாராவது என்கிட்ட உண்மையை மறைக்கிறாங்களா?" அப்படின்னு. அப்ப மீனாட்சி சொல்றாங்க, "அம்மா, உங்ககிட்ட இந்த விஷயத்த பத்தி பேசக்கூடாது அப்படின்னு வீட்ல உள்ளவங்க சொல்லியிருக்காங்கம்மா." அதுக்கு நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, "இல்ல,
இந்த வீட்ல ஏதோ உண்மையை மறைக்கிறாங்க, நானே போய் கேட்குறேன் அப்படின்ட்டு இங்கேருந்து போறாங்க. போயிட்டு நில்லுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல ஈஸ்வரி இதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. ஈஸ்வரி அவங்க பொண்ணுகிட்ட, எதுக்காகம்மா நீங்க வந்த, நீ போம்மா அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, அம்மா என்னம்மா நடக்குது, அவங்க யாரும்மா, அவர் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்றாங்க, நீ ஏம்மா அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்ற, என்னம்மா நடக்குது அப்படின்னு கேக்குறாங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இது எல்லாமே வந்துட்டு அவங்களோட திட்டம், நீ தயவு செஞ்சு அவங்கள பெரிய இஷ்யூவா எடுத்துக்காத, நீ போயிட்டு ரெஸ்ட் எடு அப்படின்ட்டு. அப்ப ஹீரோயின் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, என்ன மட்டும் நீங்க தான் என்னோட புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க, சொல்லுங்க நீங்க யாரு அப்படின்ட்டு. இதையெல்லாம் கேட்கும் பொழுதே நம்ம ஹீரோயினுக்கு மயக்கம் வருது. மயக்கம் மட்டும் கீழே விழுந்துடுறாங்க. இதை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக்கிங்கா ஆகுது. அப்போ ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, நான் அப்பவே சொன்னல, என் பொண்ணோட கண்ணு முன்னாடி வராத, அவளுக்கு ஏதாவது ஆபத்து வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு உன்கிட்ட அப்பவே சொன்னேன். ஆனா நீ சொல்ல சொல்ல கேட்காம நின்று என் பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை, என் பொண்ணுக்கு நீ இவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிச்சு கொடுத்துருக்க, மரியாதையா இந்த இடத்த விட்டு போயிரு, அதான் உனக்கு நல்லது அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க. அப்போ நம்ம பாட்டி நேரா ஹீரோவை பார்த்து, ஐயா என்னையா இப்படி நடக்குது. அப்ப ஹீரோ சொல்றாரு, பாட்டி நான் இதுக்குதான் பாட்டி சொன்னேன் வர வேண்டாம் அப்படின்னு, ஆனா நீங்க கேட்டீங்களா, டாக்டர் பார்த்துட்டு சொன்னதோட நம்ம கிளம்பிடலாம் பாட்டி. இதை கேட்டதும் பாட்டியும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க, நான் தான் அப்பவே சொன்னேனே, இவங்களுக்கு பழைய ஞாபகங்களை இந்த மாதிரி கட்டாயப்படுத்தி வர வைக்க கூடாது, அப்படி நீங்க பண்ணீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். பட் நீங்க அதை பெரிய விஷயமா எடுத்துக்காம நீங்க இப்படி பண்ணிருக்கீங்க. இதை கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, டாக்டர் என்னை மன்னிச்சிடுங்க, என் பொண்ணு மேல இவங்க யாருக்கும் கொஞ்சம் கூட பாசமே இல்லை, அவளை ஏதாவது ஒரு வகையில கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சே இவங்க எல்லாரும் வந்துடுறாங்க. டாக்டர் இதுக்கப்புறம் என் பொண்ணை நான் பத்திரமா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, டாக்டரும் சரி நான் இப்போதைக்கு இவங்களுக்கு டேப்லெட் கொடுக்குறேன் பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதும் அவங்களும் சரி அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா டாக்டர் டேப்லெட் கொடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, மறுபடியும் என் பொண்ணு கண்முழிக்கிறப்ப நீ தயவு செஞ்சு இந்த இடத்துல இருக்க வேண்டாம், கிளம்பு அப்படின்ட்டு. ஹீரோ சொல்றாரு, அத்தை என்னைக்குமே என்னால ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது, நான் போறது அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்றாங்க, அப்பா போய் தொலைப்பா அப்படின்னு சொல்ல, ஹீரோ நேரா அவங்க பாட்டியை பார்த்து, பாட்டி வாங்க பாட்டி போகலாம், இங்க பாருங்க அத்தை, இனிமே உங்களுக்கு நான் எந்த வகையிலயுமே தொந்தரவா இருக்க மாட்டேன், நான் சென்னை கிளம்புறேன், திரும்பி நான் வரவே மாட்டேன், உங்க பொண்ணை நீங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பா பாத்துக்கணுமோ பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த இடத்துல இருந்து போறாரு. இத பார்த்ததும் நம்ம ராஜாவுக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. என்னையா இது, இவங்க இப்படி சொல்றாங்களே அப்படின்ட்டு ரொம்ப கவலையா இருக்கு. அப்புறமா நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு, நேரா பாட்டியை கூட்டிக்கிட்டு. அப்போ மயிலி நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை ரேவதிக்கு எதனால மயக்கம் வந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருமே தான் பார்த்தோம், ஆனா கண்டிப்பா அது சகலையா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அத தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க, சகல சென்னை போறாருன்னா திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ரேவதிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை தயவு செஞ்சு கெடுத்துறாதீங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, என் பொண்ணுக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை அமையணும் அப்படிங்கறத பத்தி நான் தான் டிசைட் பண்ணுவேன், நீங்க யாரும் டிசைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு. இதை கேட்டதும் மயிலு ஷாக் ஆகுறாரு. ஹீரோயின் கொஞ்சமா கண்முழிக்கிறாங்க. கண்முழிச்சு எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம ரோகிணி சொல்றாங்க, ஒண்ணு இல்லடி, லைட்டா மயக்கம் தான் அப்படின்ட்டு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, அக்கா இது என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சத்தம் போட்டாரே, அவரு எங்க அக்கா அப்படின்ட்டு. இதை கேட்டதும் ரோகு சொல்றாங்க, இங்க பாருடி, நீ அதை பத்தியெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேணாம், நீ தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுடி. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இல்லக்கா எனக்கு அவரை பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி தெரியுதுக்கா, தயவு செஞ்சு சொல்லுக்கா, அவர் யாரு, உண்மையாவே என்னோட ஹஸ்பண்ட் தானா, எனக்கும் அவருக்கும் என்னக்கா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இதையெல்லாம் கேட்டதும் நம்ம ரோகிணிக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்னே தெரியல. ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருடி, தயவு செஞ்சு நீ அதை பெரிய விஷயமா எடுத்துக்காதடி. அப்ப மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, அதெல்லாம் நீ பெரிய விஷயமா எடுத்துக்காத ரேவதி. ரேவதி சொல்றாங்க, மாமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு மட்டும் தெரியுது, ஆனா என்ன விஷயத்த மறைக்கிறீங்க அப்படின்னு தான் எனக்கு சரியா தெரியல, சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ மயிலு ரோகுக்கு எதுவுமே பேச முடியல. அப்புறம் ரேவதி சொல்றாங்க, இங்க பாருங்க, நீங்க மட்டும் இப்ப சொல்லல அப்படின்னா உங்களாலதான் எனக்கு இப்ப ரொம்ப பெரிய பிரச்சனை ஆக போகுது, சொல்லுங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ நேரா பாட்டி கிட்ட, பாட்டி இதுக்கப்புறமும் நான் இங்க இருந்தேன் அப்படின்னா
அது கண்டிப்பா ரேவதிக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகும். நான் வந்துட்டு நேரா வெளிநாடு போறேன் பாட்டி. சென்னை கிளம்பி அப்படியே கிளம்பிடுறேன். இதுக்கப்புறமும் நான் ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்தா இருக்க மாட்டேன். இதை கேட்டதும் பாட்டி ஷாக் ஆகுறாங்க. ஐயா, தயவு செஞ்சு அப்படி ஒரு அவசரப்பட்டு முடிவெடுக்காத. ரேவதி இன்னைக்கு நிம்மதியா இருக்கா அப்படின்னா இது எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க நீ மட்டும்தாயா காரணம். இங்க பாரியா, தயவு செஞ்சு அப்படி எதுவும் முடிவெடுத்துறாத அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல பாட்டி, நான் போறதுதான் பாட்டி நல்லது. என்னால இதுக்கப்புறமும் எந்தவித பிரச்சனையும் வேணாம் பாட்டி அப்படின்ட்டு ஹீரோ அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்புறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ரோகு வந்து ரேவதி கேட்க கேட்க அவங்களுக்கு வந்துட்டு சொல்லாம இருக்க முடியல. ரோகு சொல்றாங்க, ஆமா ரேவதி, உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போட்டோஸ் எல்லாத்தையுமே காமிக்கிறாங்க. அந்த போட்டோஸ் எல்லாத்தையுமே பார்த்ததும் ரேவதிக்கு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்கு. அக்கா, எனக்கு கல்யாணம் ஆகிருக்கு, ஏன்க்கா இந்த விஷயத்த பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை? அவர் என் மேல எந்த அளவுக்கு பாசமா இருந்திருக்காரு, நானும் எந்த அளவுக்கு அவர் மேல பாசமா இருந்திருக்கேன் அப்படிங்கிறத என்னால கண் கூட பார்க்க முடியுது. ஏன்க்கா வந்துட்டு என்கிட்ட சொல்லாம இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு ரோகு சொல்றாங்க, இங்க பாரு ரேவதி, உனக்கு பழைய ஞாபகங்களை சொன்னா அதுவே உனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடும் அப்படின்னு டாக்டர் வந்துட்டு எங்களை எச்சரிச்சாங்க. சோ அதனாலதான் வந்துட்டு உன்கிட்ட நாங்க சொல்லாம இருந்தோம். உன்னை தயவு செஞ்சு மன்னிச்சிரு ரேவதி. ரேவதி சொல்றாங்க, அது எப்படிக்கா? என் வாழ்க்கையில நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு அவர்தான் காரணமா இருந்திருக்கணும். அவரை போய் நான் எப்படிக்கா மறப்பேன்? கண்டிப்பா அக்கா, அவர் என் மேல அவ்வளவு பாசமா இருந்திருக்காரு. அதனாலதான் அம்மா அவரை விரட்டி அடிக்கிறாங்க. அக்கா, நான் கண்டிப்பா அவரை பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே மயிலு சொல்றாரு, இங்க பாரு ரேவதி, உனக்கு இதுக்கப்புறமும் எந்த கஷ்டமும் கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக சகல சென்னை போயிட்டு அப்படியே வெளிநாடு போக போறாரு. இதை கேட்டதும் ரேவதி சொல்றாங்க, ஐயோ, அவரை இப்பவே நான் தடுத்தே ஆகணுமே, தயவு செஞ்சு எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன மயிலு சொல்றாரு, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. நேரா நம்ம ஹீரோ ஏர்போர்ட்ல போய் நிக்கிறாரு. அப்போ இதை பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க நம்ம ரேவதி. ஓடி போய் கார்த்திக் அப்படின்னு சொல்லி கூப்பிட நம்ம ஹீரோ திரும்பி பாக்குறாரு. பார்த்ததும் செமையா ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ திரும்பி பார்த்து, ரேவதி, நீங்க இங்க இங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க ஹீரோயின் சொல்றாங்க, என்னை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களா? நான் உங்க மேல எவ்வளவு பாசமா இருந்தேன், கடைசியில என்னை விட்டுட்டு போகணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க. அப்ப ஹீரோ ஷாக் ஆகுறாரு. ரேவதி, என்ன சொல்ற? நான் எப்படி உன்னை விட்டுட்டு போவேன் அப்படின்ட்டு. அதுக்கு ஹீரோயின் சொல்றாங்க, இங்க பாரு, நீங்க எந்த அளவுக்கு என் மேல காதலோட இருந்தீங்க அப்படிங்கறத பத்தி நான் புரிஞ்சுக்கிட்டேன். எங்க அம்மா வந்துட்டு நம்ம ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். தயவு செஞ்சு நீங்க என்னை விட்டு பிரிஞ்சு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்க, அப்ப ஹீரோவுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு. அப்போ மயில நேரா ஹீரோவை பார்த்து, சகல, ரேவதிக்கு எல்லா ஞாபகங்களும் வந்துருச்சு சகல. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் வந்துருச்சா அப்படின்ட்டு. ஹீரோயின் சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு வெளிநாடு போயிடாதீங்க அப்படின்ட்டு கெஞ்சுறாங்க. அப்ப ஹீரோவுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, ரேவதிக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்துட்டு அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. இதே மாதிரி வேற வேற ஏதாவது ஒரு கதையில பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. எல்லாமே அஃபோர்டபுள் ரேட்லயும் இருக்கு. சீக்கிரம் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா எந்த ப்ராடக்ட்டை எப்படி பை பண்றது அப்படிங்கிறத பத்தி உங்ககிட்ட சொல்லுவேன்.